வீடியோ பார்த்துட்டு இருக்கும் எல்லாருக்கும் முதல்ல வணக்கம். இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லவ் அண்ட் வார் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் படக்குள்ள வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த ஃபர்ஸ்ட் லுக் என்ன மாதிரி இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். லவ் அண்ட் வார் வந்து நம்மளோட ஆதித்யா பாஸ்கரும் நம்ம கௌரியும் வந்து சேர்ந்து லீட் ரோலில் ப்ளே பண்ணுறாங்க. இந்த படத்தை வந்து நம்ம ராஜ்குமார் அவர் வந்து டைரக்ட் பண்ணுறாங்க. இந்த படம் வந்து ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனில் ரிலீஸ் ஆக போகுது. குறிப்பாக வந்து 96ஓட பேர் வந்து இந்த படத்தில் திருப்பி ரீயூனியன். 96ல் இவங்க ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் இவங்களுக்குள்ளான அந்த ரொமான்டிக் சீக்வன்ஸ் ஃபுல்லாக வேறு லெவலில் இருக்கும். குறிப்பாக சொல்லணும்னா அவங்களோட அந்த கெமிஸ்ட்ரியே வேறு லெவலில் வந்து அந்த படத்தை வந்து ஒரு வேறு லெவலுக்கு கூட்டு போச்சு. குறிப்பாக என்னதான் வந்து விஜய் சேதுபதியும் த்ரிஷாவும் வந்து லீட் லெவலில் ப்ளே பண்ணியிருந்தாலும் இவங்களோட ரெண்டு பேரோட கான்ட்ரிபியூஷன் தான் அந்த கேரக்டரை வந்து பக்கவாக எலிவேட் பண்ணி காமிச்சிச்சு. இப்போ அவங்க வந்து 96க்கு அப்புறம் இந்த படத்தில் பேர் ஆகிறதுனால இப்போ ஒரு வேறு லெவல் எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் ஆகிருக்கு. இந்த படத்துலேயே வந்து லவ் அண்ட் வார்ன்னு தான் டைட்டில் வச்சுருக்காங்க. அதனால் கல்யாணத்துக்கு முன்னாடியும் அதே மாதிரி லவ்வுக்கு அப்புறம் என்ன மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்க போகுது, உங்கள் கல்யாணம் என்ன மாதிரியான சீக்வன்ஸும் நடக்க போகுது, உங்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் என்னென்ன ஃபண்டெல்லாம் நடக்க போகுதுன்ற மாதிரி இந்த படம் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா தெரியுது. ஃபர்ஸ்ட் லுக் மட்டும் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. படத்தோட கதையெல்லாம் அடுத்தடுத்த அப்டேட்டில் தெரிஞ்சிடும். இந்த படத்துக்கு வந்து இப்போ வந்து ஒரு மைல்டான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. ஏன்னா ஒரு ராம்காமான ஒரு படமாக இந்த படம் வந்து ரெடியாக இருக்குது. கண்டிப்பாக இந்த படத்துக்கு வந்து ஃபேன்ஸ் தரப்பில் வந்து என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். குறிப்பாக பாஸ்கர் வந்து அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன கேரக்டர் நிறையா படம் நடிச்சிட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த பேர் சொல்கிற கதாபாத்திரம் கிடைக்கல. இந்த படத்தில் அந்த ஹீரோவாக வந்து அவருக்கான அந்த அங்கீகாரம் கிடைக்குதா இல்லையா நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபர்ஸ்ட் லுக்கை பார்த்தீங்களா? உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் புதுசாக தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.